ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் சொல்லி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணுறக்கா போனீங்க அப்படின்னா ஸ்டக் ஆகி நின்றுட்டு இருக்கலாம், இல்லை சாரி ட்ரெயின் வரலாம், இல்லை வெயிட்டிங் சொல்லிட்டு சுற்றிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வருதுன்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் போகிறப்ப ரெஜிஸ்டர் நம்பரும் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக போடுங்க. அந்த ஐஃபோன்லாம் கரெக்டாக போட்டுட்டு கேப்சாக்குள்ள மேக்ஸிமம் 0 இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல 0 தான். அப்படி இல்லை உங்களுக்கு ஓமாக இருந்தாலும் அங்கே 0 போடுங்க. மேக்ஸிமம் ஓ வந்து அங்கே வராது, 0 தான் அந்த இடத்துல வரும். ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா சுற்றிட்டே இருக்கும். ஸோ லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி லோட் ஆகிட்டு இருந்தாலும் வெயிட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் சாரி ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ பேஜை மேலேருந்து கீழே ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட ட்ரிக்கு. ஸோ மேலேருந்து கீழே ரிஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 20 டைம்ஸ்லேருந்து 40 டைம்ஸ் வரைக்கும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். அடுத்து எக்ஸாம் ரிசல்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெயிட்டிங் வரலாம், இல்லை சுற்றிக்கிட்டே இருக்கலாம். மறுபடியும் அதே மாதிரி ப்ராப்ளம் வந்து லோட் ஆகிட்டே இருக்கலாம். என்ன வந்தாலும் சரி பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருங்க. சம்டைம்ஸ் இன்வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு கூட வரலாம். நீங்கள் கரெக்டான டேட்டா தான் கொடுத்துருப்பீங்க. என்ன கொடுத்தாலும் சரி பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டு இருங்க. உங்களால் ரிசல்ட் பார்க்க முடியும். கண்டிப்பாக பாசிட்டிவ் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட். கரெக்டாக வந்து பாருங்கள். உங்கள் ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் பேப்பர் கரெக்ஷன் எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.